இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுனா இதில் ஹெல்த் என்னாச்சு? மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் வந்து அவுட்டு. ஸ்ட்ரெஸ்ஸுனா வேண்டாத வெறுப்பா, இதை போய் பண்ண வேண்டியிருக்கு, என்னடா வாழ்க்கை இது, இதாவது இதுன்னு. அப்போ உடம்புல என்ன மாதிரி ரசம் சுரக்கும், என்ன மாதிரி என்ன சொல்கிறது, கிளாண்டுலர் செக்ரீஷன்ஸ் இருக்கும், எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. செக்ரீஷன்ஸ் எல்லாம் வந்து உடம்பு அப்படி பாதிப்பு. அப்போ நம்ம மனசு உடம்பு இணைஞ்சது. மனசில் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், வேண்டாத வெறுப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம். டெய்லி எழுந்து ஐயோ இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகணுமா, இன்றைக்கும் காலேஜ் போகணுமா, இல்லைடா இன்றைக்கும் வேலைக்கு போகணுமா, என்னடா வாழ்க்கை இது, ஐயோ எஸ்கேப் ஆக முடியாதா அப்படின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா உடம்புல வந்து அந்த விதமான ஒரு ஒரு அதிர்ச்சிங்கிறது ஏற்படும். அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால ஆயுள் குறையும், ஆரோக்கியம் குறையும், நீண்ட ஆயுள் இருக்காது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டோம், ஆரோக்கியம் குறையும், துக்கம் ஏற்படும், மன அளவில் உடம்பளவில் வெவ்வேறு விதமான டிசீசஸ் வரும். ஏன்னா மனசு அந்த பார்வை ஒருநிலை அடையலை. அப்போ இதைத்தான் நம்ம ஆன்மீக பார்வைன்னு சொல்கிறோம். அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அந்த பார்வையை சரி